வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்புறம் துபாய்க்கு வேர் ஹவுஸ் ஜாப் பார்த்துருங்க. யாருக்காவது துபாய் போகணும், வேர் ஹவுஸில் போகணும்னா வாங்க. துபாயில் நிறைய வேலைகள் வருது, அதெல்லாம் கம்மி சம்பளம். இதுன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எங்கன்னு பாருங்கள், டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து கான்ட்ராக்டிங் கம்பெனி, பட் அவங்க வந்து வேர் ஹவுஸ் வச்சுருக்குறாங்க. நிறைய காரோட ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் டெக்ஸ்டைல் மில்லோட ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க வச்சு பண்ணுறாங்க. ஓகே, இதில் நிறைய பேர் தேவைப்படுது. சேலரி 1500 to 1800. இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுட் அலவன்ஸ் இருக்குது. அலவன்ஸ்னால் ஒரு 400 கிட்ட கொடுப்பான். ஓகே, இன்க்ளூடிங் சாரி, அப்போ சரி, இந்த சேலரியோட தான் இன்க்ளூடட். அது பிறகு அதை சொல்லணும். ஓகே, ஃபுட் அலவன்ஸ் இதில் இன்க்ளூடட். அப்போ 1500 1700, சரி 1600 வைப்போம். அதில் 300 400 அலவன்ஸு, 1200. ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. கான்ட்ராக்ட் ரினியூவபிள் தான், எம்ப்ளாய்மெண்ட் விசா, அதில் ஒன்றும் குறைச்சில்ல. 8 hours டியூட்டி ப்ளஸ் ஓவர் டைம். ஆக ஒரு 1700 திராம்ஸ் சம்பாதிச்சா 300 400 போயிடும். செலவெல்லாம் சேர்த்து 1200 எவ்வளோ ஆச்சு? அதுதான் வீடு வந்து சேரும் இல்லையா? நமக்கு கை செலவும் இருக்கு இல்லையா? ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும். ஓகே, சரி, வேறு ஒன்றும் இல்லை. இது எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். ஒரு 80,000 ஆகும். ஓகே, ஆரம்பத்தில் அட்வான்ஸ் இல்லை. நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்ரூவல் லெட்டர் ஒன்று வரும். அதுக்கப்புறம் 40,000 கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் விசா ஒரு வாரத்தில் வந்துடும். வந்த பிறகு நம்ம டிக்கெட்லாம் போட்டு போகிறதுக்குள்ளே பேலன்ஸ் கொடுக்கணுங்க. ஓகே, ஸோ இதுக்கு தேவை யாராக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இது இல்லைன்னா வேறு வேக்கன்சிகளுக்கு காத்துருங்க, பாருங்கள். ஓகே, எதுனாலும் தகவல் கீழே எனக்கு கேளுங்க என்ன. ஓகே.